VM கலீலுர் ரஹ்மான் சேனலில் உங்களை வரவேற்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு மிக முக்கிய செய்தி படிக்கிறேன். தமிழ்நாடு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை முதல்வர் இன்று தொடக்கி வைக்கிறார். தினமணி செய்திச் சேவை. பெண்களின் பாதுகாப்புக்காக காவல்துறையில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை பிரிவை முதல்வர் ஜோசப் விஜய் செவ்வாய்க்கிழமை ஜூன் 9 தொடங்கி வைக்கிறார். தமிழக முதல்வரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான ஜோசப் விஜய் சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்தின் போது பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் சிறப்பு அதிரடிப்படை உருவாக்கப்படும் என உறுதியளித்திருந்தார். இதை அமல்படுத்தும் விதமாக முதல்வராக ஜோசப் விஜய் கடந்த மே 10 பொறுப்பேற்ற போது சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை உருவாக்கும் ஆணை உள்பட 3 கோப்புகளில் கையொப்பமிட்டார். இதை செயல்படுத்தும் விதமாக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை உருவாக்குவதற்குரிய அரசாணை வெளியிடப்பட்டது. இதில் அந்த படை தமிழக முதல்வரின் நேரடி கண்காணிப்பில் செயல்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதன் அடுத்த கட்டமாக அந்த படையின் தலைமை அதிகாரியாக IGK பவானீஸ்வரி நியமிக்கப்பட்டார். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையில் ஒரு காவல் கண்காணிப்பாளர், 2 துணை கண்காணிப்பாளர்கள், 4 ஆய்வாளர்கள் உள்பட 30க்கும் மேற்பட்ட போலீசார் முதல் கட்டமாக நியமிக்கப்பட உள்ளனர். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படைக்கு என இலச்சினை, சீருடை ஆகியவை பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த அதிரடிப்படையின் தொடக்க விழா சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் விளையாட்டரங்கில் செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணிக்கு நடைபெறுகிறது. நிகழ்ச்சிக்கு தமிழக காவல்துறையின் தலைமை இயக்குனர் மகேஷ் குமார் அகர்வால் தலைமை வகிக்கிறார். தமிழக அரசின் தலைமை செயலர் சாய் குமார், உள்துறை கூடுதல் தலைமை செயலர் K மணிவாசன், சென்னை காவல் ஆணையர் A அமல்ராஜ் ஆகியோர் முன்னிலை வகிக்கின்றனர். சிறப்பு விருந்தினராக பங்கேற்கும் முதல்வர் ஜோசப் விஜய் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையை தொடங்கி வைக்கிறார். நிகழ்வில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படைக்கு நவீன ரோந்து வாகனங்கள் வழங்கப்படுகின்றன. நன்றி.